ஜெம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மயிலாஞ்சி படத்தின் திரை விமர்சனம். மயிலாஞ்சி படத்தில் விஷ்ணுபிரியன், ஸ்வேதா, ரிஷி பிரகாஷ் மற்றும் பல புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். மதன்ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எழிலன் ஏழுமலை இசையமைத்திருக்கிறார். மதன்குமார் பாடல்களை எழுதியிருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி கலையமைப்பையும் கவனித்திருக்கிறார் வி.கே. நடராஜன். இந்த படத்தை ஏ.வி. தனலட்சுமி தயாரித்திருக்கிறார். மிகவும் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கிராம சூழ்நிலை உள்ள படம். சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஏன்னா அந்த ஊரில் சப் இன்ஸ்பெக்டரும் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் அநியாயம் பண்ணுறாங்க. பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். சிறுமிகள் என்று கூட பார்க்காமல், தங்களிடம் பழகிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூட பாராமல் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து அழிக்கிறார்கள். அந்த ஊரில் நியாயத்தை தட்டி கேட்கும் இளைஞன் கதாநாயகன் விஷ்ணுபிரியன். அவர் இதை தட்டி கேட்பதற்கு தன்னுடைய நண்பர்களின் உதவியோடு போர்க்களம் போகிறார். அவர் எப்படி வில்லனை மாட்டி வைத்தார், எப்படி அந்த வில்லன்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா இல்லையா, அந்த கிராமம் திருந்தியதா இல்லையா என்பதை பற்றிய கதை தான் மயிலாஞ்சி படத்தினுடைய கதை. விஷ்ணுபிரியன் கதை நாயகனாக நடித்திருக்கிறார். பளிச்சென்ற முகம், கதாநாயகனுக்குரிய துள்ளல் நடை, ஆக்ரோஷமான சண்டை, காதல் காட்சிகளின் நளினம் அத்தனையும் விஷ்ணுபிரியனுக்கு நல்ல பெயரை கொடுத்திருக்கிறது. விஷ்ணுபிரியனை தவிர மீது எல்லாருமே புதுமுகங்கள் தான். கதை நாயகி ஸ்வேதா. இவர் தயாரிப்பாளர் ஏ.வி. தனலட்சுமியின் மகள். இவர் 2 வேடத்தில் நடித்திருக்கிறார். பாந்தமான முகம், அழகான முகம், கொஞ்சம் நடிப்பு நன்றாகவே வருகிறது. ஆனால் நடன பயிற்சி தேவை. நடன காட்சிகளில் சும்மா மிடுக்காக நடந்து சமாளிக்கிறார். மற்றபடி கிராமத்து நாயகிக்குரிய அத்தனை அம்சங்களும் ஸ்வேதாவிடம் இருக்கிறது. வில்லன் ரிஷி பிரகாஷ் புதுமுகம் என்ற அடையாளமே இல்லாமல் பாவனையுடன் நல்ல யதார்த்தமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் வில்லன் ரிஷிகுமார். இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். ஆனால் புதுமுகங்கள் மாதிரியே தெரியாமல் அவரிடம் இயல்பாக வேலை வாங்கியிருக்கிறார் இயக்குனர் வி.கே. நடராஜன். இவர் கலை இயக்குனராக பல படங்களில் பணியாற்றியிருக்கிறார். கலை இயக்குனராக பணியாற்றி இயக்குனராகவும் ப்ரமோஷன் வாங்கியிருக்கிறார் வி.கே. நடராஜன். கிராமத்து இடைவேளுக்கு முன்னால் வருகிற காட்சிகள் எல்லாமே நல்ல சமூக விழிப்புணர்வோடு இருக்கிறது. அதாவது இலவசங்கள் மக்கள் கேட்கவில்லை, அதே மாதிரி அரசாங்கம் தரும் இலவசங்களை மக்கள் வாங்க விரும்பவில்லை, இறந்தவர்களுக்கு பணம் அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கொடுக்கப்படுகிற பணத்தை அரசியல்வாதிகளும் காவல்துறையிலும் ஈனமாக பேசும்போது அந்த மக்கள் கொதித்தெழுவது மிக இயல்பாக இருக்கிறது. அதாவது இந்த நாட்டு நடப்பை சம்பவங்களாக்கி கதையாக்கி இருக்கிறார் வி.கே. நடராஜன். இதற்காக அவரை பாராட்ட வேண்டும். திருவண்ணாமலையில் அழகான பசுமை கொளிக்கும் இடங்களில் படமாக்கி இருக்கிறார் ஒளிப்பதிவாளர் மதன்ராஜ். இயற்கையான லைட்டிங்கை பயன்படுத்தி ஒரு நல்ல தரமான ஒளிப்பதிவை கொடுத்திருக்கிறார். மதன்ராஜை பாராட்டியாக வேண்டும். இசை எழிலன் ஏழுமலை. பாடலாசிரியர் மதன்குமார் சிறப்பான வரிகளை, கருத்தாளமுள்ள பாடல்களை கொடுத்திருக்கிறார். பாடல்கள் கேட்கும்படி இருக்கிறது. இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஏ.வி. நடராஜன். ஒரு கலை இயக்குநரிடம் இந்த அளவுக்கு திறமை இருக்குமா என்பதை பட்டை தீட்டும் முகமாக ஒரு கிராமத்து இயக்குனர் ஏ.வி. நடராஜன் உருவாகியிருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் கதை அம்சம் உள்ள படம். எனவே மயிலாஞ்சி படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். மயிலாஞ்சி படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 43 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.